கால பட்டயத்தால 70 வயது முதியவருக்கு கிடைச்சிருக்கு நீதி. சட்டவிரோதமா பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தன்னுடைய சொத்தை சிங்கிள் பட்டயத்தால மீட்டிருக்காரு இங்கொரு முதியவர். செப்பு பட்டயத்தை வச்சு எப்படி முதியவர் தன்னுடைய சொத்தை மீட்டாரு? இதனுடைய பின்னணி என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருச்செங்காட்டுக்குடி பகுதியை சேர்ந்தவர் 70 வயதான ராதாகிருஷ்ணன். இவருடைய பெயர்லேயே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மடம் அமைத்திருந்திருக்காங்க. அதே பகுதியை சேர்ந்த உத்திராபதி அப்படின்றவரு இந்த மடத்தை சட்டவிரோதமா தன்னுடைய பெயருக்கு பெயர் மாற்றம் செஞ்சதா கூறப்படுது. 1996ஆம் ஆண்டே இதை இவர் செஞ்சதாகவும் காலப்போக்குலதான் இது ராதாகிருஷ்ணனுக்கு தெரிய வந்ததா கூறப்படுது. கடந்த 5 ஆண்டுகளா தன்னுடைய சொத்தை உத்திராபதி கிட்ட இருந்து மீட்டெடுக்க போராடிட்டு வந்திருக்காரு இந்த முதியவர். நாகை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு இது தொடர்பான மனு அளிச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் முதியவரனுடைய மனுவை நாகை கோட்டாட்சியர் அரங்கநாதன் அவர்கள் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. மூலப்பத்திரம் உள்பட சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை 2 தரப்பினரையும் எடுத்துட்டு வர சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. அதன்படி உத்தராபதி தரப்பினர் கொடுத்த ஆவணங்கள் முறையானதா இல்லைன்னு சொல்லப்பட்டிருந்திருக்கு. இந்த சூழல தான் ராதாகிருஷ்ணன் தன்கிட்ட இருந்த 200 ஆண்டுகால பழமையான சோழர் காலத்து செப்பு பட்டயத்தை ஆதாரமா கொண்டு வந்து கொடுத்திருந்திருக்காரு. மன்னர் ஆட்சி காலத்துல சொத்து தொடர்பான பரிமாற்றங்கள் எல்லாமே ஆவணப்படுத்தும் வகையில இந்த செப்பு பட்டயத்துல தான் குறிக்கப்பட்டிருந்திருக்கு. அதன்படி இந்த செப்பு பட்டயத்தை ஆதாரமா ஏற்று இந்த சொத்தானது ராதாகிருஷ்ணனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கோட்டாட்சியர் அதிரடியா சொத்தை மீட்டு ராதாகிருஷ்ணன் கிட்ட கொடுத்திருந்திருக்காரு. தனக்கு நீதி வாங்கி கொடுத்த கோட்டாட்சியர் மற்றும் அரசுக்கு, மாவட்ட நிர்வாகத்துக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காரு முதியவர். இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் உட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.